பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்துவது குறித்து ஒரு தொடர்பான செய்தி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் திருத்த போகிறாங்க. ஸோ டக்குன்னு திருத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு பயாலஜி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு திருத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் சிம்பிளாக 4 எக்ஸாம் இருக்குது. காமர்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இப்படி சொல்லிட்டு 4 இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கான வேலையை நெட்டில் ஏற்றுறது தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது மே 5ஆம் தேதி வந்துடும். உங்களுடைய ரிசல்ட் மொபைலில் கூட ஒரு செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட் லேட்டாக தான் வருமே தவிர, நீங்கள் அப்படி மொபைலில் என்னால் பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் சென்டரில் போயிட்டே கூட நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்க்குறதுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை உங்களுடைய மார்க் போட்டு டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா அதிலே மார்க் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக். இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் தெரிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட் நியூஸ் என்னென்னா, இங்கே ஆப்சென்ட் ஆனால் பார்த்தீங்களா பொதுத் தேர்வில், இவங்களுக்கெல்லாம் இப்போவே மெட்டீரியல் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டீரியல்லாம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களை விட இவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த ஜூன் 2nd வீக்லேயே நடக்கிற எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நீங்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இதையும் விட்டுட்டு இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் காலேஜ் லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எதனா பர்சனலான டவுட் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் வரும். இல்லை ப்ரோ பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதிலே ரிப்ளை பண்ணுறேன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.